Good morning children. Today we are going to discuss about 9th Social Science History Unit 6 the Middle Ages. Learning objectives: the empires of China during the region of Tang, Sung and Yuan dynasties. Next, the evolution of Japanese society under the Fujiwara family and Kamakura shogunate. Next, to trace the background of the birth of Islam. இந்த 3 டாபிக் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கக்கூடிய 3 டாபிக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிடில் ஏஜஸ்னுடைய இன்ட்ரோடக்ஷன். Historians call the period between the end of the Roman Empire in 476 AD and the capture of Constantinople by the Turks in 1453 AD as the Middle Ages. அதாவது ஹிஸ்டோரியன்ஸ் இந்த ரோமன் எம்பையருடைய எண்டு 476லேயும் அது டர்க்ஸ் கான்ஸ்டாண்டினோபிளை கேப்சர் பண்ண வருஷம் 1453. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பீரியடை தான் மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த மிடில் ஏஜஸை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஏர்லி, சென்ட்ரல் ஆர் ஹை அண்டு லேட்டர் அப்படின்னு சொல்லி 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த ஏர்லி மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ராக்சிமேட்டாக 5th to 10th century வரலாம். இங்கே தான் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோடு பை இஸ்லாம் began to establish themselves as dominant religions of continental Europe. இந்த ஃபஸ்ட்டு ஏர்லி மிடில் ஏஜஸில் தான் கிறிஸ்டியானிட்டியும் அதை ஃபாலோ பண்ணி இஸ்லாமும் யூரோப் கான்டினென்ட்டே தன்னுடைய டாமினண்ட்டாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு த சென்ட்ரல் ஆர் ஹை மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரேபிட் டெவலப்மெண்ட் மார்க்டு பை டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன், டெமோக்ராஃபிக் அண்ட் அர்பன் க்ரோத் அண்ட் த ரெஸ்ட்ரிக்டிங் ஆஃப் செக்யூலர் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன். அந்த செகண்ட் மிடில் ஏஜஸ்ன்னு சொல்லக்கூடியதில் தான் அது மிகப்பெரிய ஒரு துரிதமான முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. அது டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பேரரசுகளுடைய விரிவாக்கம்னு சொல்லக்கூடியது, மக்கள் தொகை பெருக்கம், நகரங்களினுடைய வளர்ச்சி, மதம் சார்ந்த மதம் சாரா நிறுவனங்களினுடைய மறுசீரமைப்பு, இதெல்லாம் மிக வேகமான அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. நெக்ஸ்ட், த ஹிஸ்ட்ரி ஆஃப் அரப் civilization that began a little later than the history of Byzantium covers a period roughly from 630 AD to 1300 known as Saracenic civilization. It was the center of new religion and its impact on Christian Europe was responsible for revolutionary social and intellectual சேஞ்சஸ். அந்த 630 1300 வரலும் இருந்தது தான் சாராசனிக் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சோசியல் ரீதியாகவும் அறிவுலக மாற்றத்துலேயும் ஒரு புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்படி அதாவது அந்த பைசாண்டியம் எம்பையர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றமானது ஏற்பட்டது. நெக்ஸ்ட்டு, செல்ஜூக் டர்க்ஸ் வேர் எ ட்ரைப் ஆஃப் தார்தார்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. அந்த செல்ஜூக் டர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து வந்த ஒரு தார்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடோடி இனத்தவர்களை சார்ந்தவங்க. தி எஸ்டாப்ளிஷ்ட் எ பவர்ஃபுல் எம்பையர் இன் பர்சியா. அவங்க பர்சியாவில் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி ஒரு எம்பையரை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. த ரீஜியன் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் ப்ராக்ரஸ் அண்ட் இன் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். நல்ல ஒரு முன்னேற்றத்தை லிட்ரேச்சர்லேயும் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்லேயும் கொடுத்தாங்க. அதை போலவே ஆட்டோமான் டர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அது டர்க்ஸில் ஆட்டோமான் டர்க்ஸ்னு ஒரு இனத்தவர் இருந்தாங்க, செல்ஜூக் டர்க்ஸ்ன்னு இருந்தாங்க. செல்ஜூக் டர்க்ஸ் தான் பர்சியாவில் தன்னுடைய ஆட்சியை நிறுவினாங்க. நெக்ஸ்ட், ஆட்டோமான் டர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அனட்டோலியா, அதாவது ஆசியா மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தங்களுடைய எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு டெக்னாலஜியை அவங்க ஒரு சுதந்திரமான ஒரு அரசை நிறுவினாங்க. அங்கே அவர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இன் எ பிக் வே. அந்த ஆசியா மைனரில் இவங்களுடைய சயின்ஸ் அண்டு டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு, ஈஸ்ட் ஏசியா இன் த மிடில் ஏஜஸ். ஈஸ்ட் ஏசியா, அதாவது கிழக்கு ஆசியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கிழக்காசியா இந்த மிடில் ஏஜஸில் எப்படி இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது சைனா. சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைனாசிட்டி அப்படின்னா தாங் டைனாசிட்டிஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 618 907 வரலாம் இருக்கக்கூடியது தான் தாங் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில்
Sui dynasty collapsed in 40 years because of financial burden imposed by public works like the Grand Canal and the expensive wars waged to conquer northern part of Korea. அது அந்த சூயி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 40 இயர்ஸ்லேயே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய அவங்க போரிடுது, அதாவது கொரியாவை கைப்பற்றுவதில் போரிடுவதிலையும் நிறைய பொதுப்பணிகள் செய்கிறதையும் மிகப்பெரிய கால்வாய்கள் வெட்டுறதுலையுமே தன்னுடைய செலவழிச்சதுனால அது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து தான் தாங் டைனாசிட்டி ரோஸ் ஃப்ரம் த ஒயிட் ஸ்ப்ரெட் ரெபிலியன்ஸ் தட் டுக் பிளேஸ் டு எஸ்டாப்ளிஷ் எ ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்டு எம்பையர். அந்த தாங் டைனாசிட்டி அப்படிங்கிறது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு மிக வலிமையான ஒரு பேரரசை ஏற்படுத்தினாங்க. லீ யுவான் ஹூ ஆர்கனைஸ்டு த ரெபிலியன் மேடு யங் யூ த எம்பையர் ஆஃப் சைனா. அதை வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணது வந்து லீ யுவான். அவர் தான் வந்து யங் யூ அப்படிங்கிறவர் வந்து சீனாவினுடைய அரசர் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாரு. as Yang Yu was killed by one of his royal officials. அந்த யங் யூ வந்து அரசராக இருக்கும்போது அவருடைய அஃபீஷியலாலேயே அதாவது அலுவலக அதிகாரிகளையே கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் த சான்சலர் லீ யுவான் ப்ரொக்ளைம்டு ஹிம்செல்ஃப் எம்பையர். அதுக்கு பிறகு தான் லீ யுவானே வந்து தன்னை வந்து ஒரு பேரரசராக ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறாரு. செவரல் 100 kilometers of the Great Wall were rebuilt along the northwest frontiers. அது அப்போ தான் அந்த கிரேட் வால் அவங்களுடைய வந்து இன்னும் அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மிலிட்டரி கேம்பெயின்ஸ் எக்ஸ்டெண்டட் த எம்பையர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு கொரியா இன் த ஈஸ்ட் அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் த பார்டர்ஸ் ஆஃப் பர்சியா அண்ட் இந்தோசீனா இன் த வெஸ்ட். இந்தோசீனா வெஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகள் வரலுமே அவங்க வந்ததை அதிகமாக பரப்புகிறாங்க. கிரேட் வால் ஆஃப் சைனா, அது நான் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம், 7 wonders ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒன்று தான் கிரேட் வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பிட்வீன் 8th and 7th centuries தான் த வாரிங் ஸ்டேட்ஸ் இன் சைனா பில்ட் டிஃபென்சிவ் வால்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமீஸ் ஃப்ரம் த நார்த். அது நார்த் பகுதியிலிருந்து வரக்கூடிய எனிமிகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டது தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லக்கூடியது. Sin dynasty, the separate walls connected the consequently the wall stretched from east to west for about 5,000 kilometers. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரலும் 5,000 kilometers வரலாம் அதை கட்டுறாங்க. This wall considered to be one of the wonders of the world served to keep nomadic tribes out. அதாவது நாடோடிகள் என்பவர்கள்ட்டேருந்து தங்களை பாதுகாப்பதற்காக அதை கட்டுறாங்க. Now it is 6,700 kilometers in length. இப்போ அதனுடைய நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6,700 kilometers. Next, தாங் டைனாசிட்டி undertook enormous public works. நிறைய அந்த தாங் டைனாசிட்டி வந்து பப்ளிக் ஒர்க்ஸ்லாம் வந்து நிறைய செய்கிறாங்க. 2 capital cities போயாங் அண்ட் ஷாங் ஆன் were built. Scholar officials trained in கன்ஃபூசியஸ் philosophy. இவங்க அந்த அஃபீஷியல்ஸ்லாம் எப்படி நியமனம் செஞ்சாங்க அப்படின்னா, கன்ஃபூசியஸினுடைய தத்துவத்தை தெரிஞ்சவங்க ட்ரெயின் ஆனவங்களை தான் வந்து நியமனம் செஞ்சாங்க. வேர் அப்பாயிண்டட் டு கவுண்டர் பேலன்ஸ் இன் லேண்ட் ஹோல்டிங் அரிஸ்டோக்ராட்டிக் கிளாஸ். இந்த மாதிரி அந்த நில அதிகமாக வச்சுருக்கக்கூடியவங்களையும் கன்ஃபூசியஸினுடைய ஃபிலாசபியை தெரிஞ்சவங்களையும் தான் அது அஃபீஷியல்ஸாக நியமனம் செஞ்சாங்க. லேண்ட் வாஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் பெசன்ட் holdings. As a result, the agricultural surplus went to the state as taxes, not to the aristocrats as rents. State monopoly as salt and tea added its revenues. அதாவது அந்த லேண்ட் ஓனர்ஸ்லாம் வந்து நல்லா செழிப்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பெசன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீண்டும் மீண்டும் அந்த வறுமையில் தான் வாடினாங்க. அந்த உப்பு மற்றும் டீ சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அரசினுடைய முற்றுமையின் கீழே இருந்ததுனால அரசுக்கு வந்து கூடுதல் வருவாய் தான் வந்து சேர்ந்தது. அந்த லேண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து போகல, எங்கே போச்சு, அரசுக்கு தான் அதிக வருவாயை கொடுத்தது. நெக்ஸ்ட்டு சுங் டைனாசிட்டி, இதனுடைய பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 960 to 1279 AD. The rebellion of hard-pressed peasantry under the leadership of Gyeongse tilled the death canal to the retreating Tang Empire. அந்த பெரும் துயரங்களுக்கு உள்ளான அந்த விவசாயிகள் வந்து ஹங்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையில் மேற்கொண்ட கழகமானது ஏற்கனவே அந்த தாங் பேரரசில் வந்து பேரழிவு கொடுத்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழிவை வந்து சந்திச்சுது. until it was reunited under a new dynasty Sung. அப்போ தான் இந்த சங் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் ஆச்சு. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃப்ளோரிஸ்ட் டியூரிங் த ரீஜன் ஆஃப் சங் டைனாசிட்டி. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பிகம் ஹைலி ஆர்கனைஸ்டு. இந்த சங்
டைனாசிட்டியில் தான் இரும்பு, எஃகு இந்த ஆலைகள் வந்து மிகவும் கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் அயன் சைனா ப்ரொடியூஸ்டு இன் 1078 AD exceeded 1,40,000 tons produced. அந்த 1778லேயே சைனா வந்து 1,40,000 அயனை வந்து அயன் இண்டஸ்ட்ரியில் வந்து டன் கணக்கில் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இங்கிலாந்து வந்து 1788 கூட 60,800 டன்ஸை தான் அவங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ சைனா வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியில் வந்து முன்னேற்றத்தை கண்டிருந்தாங்க. சைனா எக்ஸல்டு இன் செராமிக்ஸ் அண்டு porcelain making. This technique was not known to Europe for another 700 years. அவங்க வந்து இங்கிலாந்து வந்து ஒரு 700 years பின்தங்கி தான் இருந்தாங்க. சைனா வந்து அப்பயே கன் பவுடர் வாஸ் இன் யூஸ் பை 1044. சைனா possessed printed books half a millennium before Europe. அதாவது சைனா வந்து யூரோப்புக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரிண்டட் புக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபால் ஆஃப் சங் டைனாசிட்டி. Sung period was also a period of great prosperity to the land-owning class, officials and rich merchants. The peasants, by contrast, had to suffer grinding poverty. அதாவது இந்த சுங் டைனாசிட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது நல்லா பணக்காரங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களிருந்து வேறுபட்டு இருந்தாங்க, கான்ட்ராஸ்டாக இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்களுடைய வறுமை வந்து மீண்டும் நீடிச்சது, அது கண்டினியூவாக சஃபர் ஆனாங்க. அதனால் வறுமையினால் நிறைய பாதித்தாங்க. பிஃபோர் எனி இன்டர்னல் கிரைசிஸ் குட் டெவலப் there were 2 external invasions from the north that entered the Sung dynasty. இந்த உள்ளுக்குள்ளே அந்த உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு முன்னாடியே வெளியிலிருந்து வந்த படையெடுப்பானது, அதாவது நார்த்திலேருந்து வந்த படையெடுப்பானது இந்த சுங் டைனாசிட்டியை முடிவுக்கு கொண்டு வந்தது. அதில் மங்கோல்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு தர் ரூல் இன் த நேம் ஆஃப் யுவான் டைனாசிட்டி. இந்த மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இங்கே உள்ளே வந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, யுவான் டைனாசிட்டி, தங்களுடைய டைனாசிட்டியை எப்படி அழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா யுவான் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க. யுவான் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 1279 1368 AD வரல இருக்கக்கூடியது. The Mongols who overran Persia and the whole of Central Asia did not spare China either. பாரசீகத்தையும் ஒட்டுமொத்த மத்திய ஆசியாவையும் கைப்பற்றிய இந்த மங்கோலியர்கள் சீனாவையும் விட்டு வைக்கல. இங்கேயும் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க. மங்கு கான் became the great Khan in 1252 who appointed Kublai Khan the governor of China. அந்த கான் அப்படின்னு அழைக்கக்கூடியவங்க தான் மங்கு கான் அப்படிங்கிற வந்து அப்பாயின்மெண்ட் இங்கே வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து கொண்டு வர்றாரு. அவர் தான் வந்து குப்லாய் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து 1252 வந்து சைனாவில் வந்து கவர்னராக நியமனம் செய்கிறாரு. த மங்கோல் presence from one end of Eurasia to the other played a key role in spreading Chinese technological advances to the less developed societies in the West. அந்த மங்கோல்ஸ் தான், அந்த யுவான் டைனாசிட்டின்னு சொல்லக்கூடியவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை எல்லாம் எந்த பகுதிகளில் அது அந்த டெவலப் ஆகாது இருக்கக்கூடியதோ அந்த பகுதிகளில் இந்த சைனாவினுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. தோ த மங்கோல் கோர்ட் இன் பெய்ஜிங் இம்ப்ரெஸ்டு எ ஃபாரினர் லைக் மார்கோ போலோ. அந்த பெய்ஜிங்கில் இருந்த மங்கோல் கோர்ட் வந்து அரச அவையை வந்து அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் மதித்தாங்க. ஆனாலும் த பாவர்ட்டி அண்ட் பெசன்ட்ரி கண்டினியூடு, அந்த வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே நீடிச்சுக்கிட்டு தான் இருந்தது. தேர் வர் ரிவோல்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் sect and secret societies. Finally, the leader of Red Turbans, Xu Yuanzhang, captured the Mongol capital, Beijing, and proclaimed himself emperor in 1369. சிகப்பு ரெட் தர்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அமைப்பின் தலைவரான சு யுவான்சாங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பெய்ஜிங்கினுடைய தலைநகரை வந்து கைப்பற்றி தன்னை வந்து பேரரசராக பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு தான் மிங் எம்பையர். மிங் எம்பையருடைய பீரியட் 1368 1644 AD வரல இருக்கக்கூடியது. த மிங் எம்பையர் விச் ரிப்ளேஸ்டு த மங்கோல் எம்பையர் கான்ஸ்கியூஸ்லி டிஸ்கர்ட்
industry and foreign trade in order to concentrate on agriculture. இந்த மிங் எம்பையர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மிக ஒரு தொழில்நுட்பத்திலேயோ இல்லை ஃபாரின் ட்ரேடில் வெளிநாட்டு வணிகத்திலேயோ வந்து இவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. எதில் தான் தன்னுடைய கான்சென்ட்ரேட்டை பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் தான் பண்ணாங்க. அதனால் எக்கனாமிக் லெவலில் இவங்க வந்து லேக் ஆனாங்க. This resulted economically China lagging behind in the 16th century. Other parts of Eurasia building on the techniques of the Chinese began to march ahead. அதனால் சீனாவினுடைய தொழில்நுட்பங்கள் மற்ற பகுதிகளில் பயன்படுத்தி முன்னேற தொடங்கினாங்க. ஆனால் இங்கே பின்தங்கி இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த ஈஸ்ட் ஏசியான்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஜப்பான். Many of ancestors of the Japanese came from Korea and some from Malaysia. இந்த ஜப்பானில் இருக்கக்கூடியவர்களினுடைய மூதாதையர்கள் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் பேர் கொரியாவிலேருந்து வந்தவங்களும் மீதி இருக்கக்கூடியவங்க மலேசியாவிலேருந்தும் வந்தவங்களா சொல்கிறாங்க. இட் வாஸ் த்ரூ கொரியா த சைனீஸ் சிவிலைசேஷன் ரீச்டு யமட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜப்பான். ஜப்பானினுடைய ஒரிஜினல் நேம் வந்து யமட்டோ. த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த country are known as Ainas. The original religion of Japan was Shinto. It was a mixture of nature and ancestor worship. இவங்களுடைய ரிலிஜன் வந்து சின்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க வந்து ஒரு நேச்சரையும் தன்னுடைய ஆன்செஸ்டரையும் வர்ஷிப் கடவுளாக மதித்தாங்க. ஜப்பான் ரிமைண்ட் இன் ஐசோலேஷன் ஃபார் மெனி செஞ்சுரிஸ். ஜப்பான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக மற்ற நாடுகள் வந்து தனிமைப்பட்டிருந்துச்சு. This gave them the benefit of enjoying freedom from the foreign invasions. In Japan, Buddhism came through Korea. ஜப்பானுடைய புத்திசம்லாம் எந்த பகுதிகளில் இருந்துச்சு, எந்த பகுதிகளிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொரியாவிலேருந்து வந்தது. நெக்ஸ்ட்டு in Japan also the leading families opposed and fought each other to gain power. Their emperor Mikoda was an autocrat, built a puppet in the hands of a few powerful families. The first great family that controlled the state was the Soho family. Sodoku Toisei was the leader. He made the central government strong. And the கொரியாவினுடைய மூலமாக ஜப்பானில் வந்து அந்த பௌத்த மதம்ங்கிறது அறிமுகமானது. அதில் சொடுகு தாய்சி அப்படிங்கிறவங்க வந்து அதில் வந்து இருந்திருக்காங்க. மிக்கோடா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் சொடுகு தாய்சி ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ட்ரைவன் அவுட் பை நகோடன் நோ காமதாரி. அந்த சொடுக்கு தாய்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இறந்த பிறகு இந்த நகோடம் நோ காமதரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால் மற்றவங்க வந்து அங்கேருந்து அனுப்பப்பட்டாங்க. காமதாரி அடாப்டட் மெனி சைனீஸ் மெத்தட்ஸ் அண்ட் மேட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த ஸ்ட்ராங். அந்த காமதாரி அப்படிங்கிறவர் சைனீஸினுடைய மெத்தடை பயன்படுத்தி நிறைய இங்கே வந்து தன்னை வந்து வலிமைப்படுத்திக்கிட்டாரு, வலிமையானதாக மாற்றிக்கிட்டாரு. He made Nara the capital. அவங்களுடைய கேபிட்டலாக வந்து நாரா அப்படின்னு சொல்லக்கூடிய நகரை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. From 794 AD, Kyoto remained the capital for more than 1000 years until it was replaced by Tokyo. அந்த நாராங்கிறது 794க்கு அப்புறம் கியாட்டோ அப்படிங்கிறது இப்போ வந்து அது எப்படி டோக்கியோவை மறுபடியும் மாற்றிருக்காங்க. ஃபியூஜிவாரா ஃபேமிலி எம்பரர்ஸ் இன் லேட்டர் இயர்ஸ் retired to monasteries and lived as monks, yet they continued to exercise authority. அந்த ஃபியூஜிவாரா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் தன்னுடைய கடைசி காலத்தை வந்து அந்த எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மடங்களுக்கு சென்று துறவு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அங்கே இருந்துக்கிட்டே தன்னுடைய அதிகாரத்தை வந்து இங்கே தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. During the 200 years rule of Fujiwaras, a new class of large landholders emerged. புஜிவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அவங்க அந்த குடும்பத்தினர் வந்து 200 ஆண்டுகள் ஆட்சியை வந்து பெருவாரியான நிலங்களை சொந்தமாக கொண்டு புதிய ஒரு வர்க்கத்தை வந்து உருவானது. இவர்கள் தான் போர் வீரர்களாகவும் மாறினாங்க. தீஸ் லேண்ட் ஹோல்டர்ஸ் வேர் ஆல்சோ மிலிட்ரி மேன் கால்டு டைம்யாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மீனிங் கிரேட் நேம்ஸ் லார்ட்ஸ், அதாவது பெரும் பெயர் அல்லது பிரபு அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவங்க தான் இந்த
யாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. த டைமியாஸ் பிகேம் பவர்ஃபுல் வித் தர் ரிட்டைனர்ஸ் அண்ட் ஆர்மீஸ். இவங்க வந்து இராணுவ பலத்தால் அதிகாரமிக்கவர்களாகவும் மாறினாங்க. அவுட் ஆஃப் த ஃபைட் பிட்வீன் டூ சீஃப் ஃபேமிலிஸ், த தாரா அண்ட் த மினமோட்டா, இந்த ரெண்டு ஃபேமிலி தாரா மினமோட்டா அப்படின்னு குடும்பங்களுக்கு இடையே போர் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. யோரிட்டோமா எமர்ஜ்டு சக்ஸஸ்ஃபுல். அதில் வந்து யோரிட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார். இன் AD 1192 த எம்பரர் கேவ் ஹிம் த ஹை சவுண்டிங் டைட்டில் ஆஃப் தாய் சோகன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பட்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டார். அதில் வந்து வெற்றி பெற்றதுனால, அதாவது பண்பாடற்றவர்களை அடக்கிய மாபெரும் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தாய் சோகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, விச் மீன்ஸ் த பார்பேரியன் சப்டியூயிங் கிரேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பண்பாடற்றவர்களை மாற்றிய தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு யோரிட்டோமா எஸ்டாப்ளிஷ்டு ஹிஸ் மிலிட்ரி கேபிட்டல் அட் காமகுரா. அந்த யோரிட்டோமா வந்து தன்னுடைய மிலிட்ரியுடைய தலைமையிடமாக காமகுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமைச்சிக்கிறாரு. காமகுராவில் வந்து நிறுவுறாரு. Therefore the first sagunate is called காமகுரா sagunate. அதனால் ஃபஸ்ட்டு சேகுனேட்டாக வந்து காமகுரா சேகுனேட்டை தான் சொல்கிறாங்க. ஜப்பான் ஃபாலோவுடு சைனா இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப் பட் இன் இட்ஸ் ஓன் வே. ஜப்பான் வந்து தன்னுடைய வாழ்வின் அனைத்து துறைகள்லேயும் ஜப்பான் தனக்கே உரிய வழிகளில் சீனாவை தான் பின்பற்றியது. அதே மாதிரி த எம்பரர் பிகம் எ செரிமோனியல் ஹெட். தலைமையில் இருக்கக்கூடியவங்க வந்து தன்னை வந்து எப்படி அழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அலங்கார தலைமையகமாக மட்டும்தான் இருந்தாங்க. த கவர்மெண்ட் வாஸ் எ ஃபியூடல் மிலிட்ரி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சாமுராய் ஆர் வேரியர்ஸ். அங்கே வந்து இது நிலப்பிரபுக்கள் வந்து தன்னை அலங்கார தலைமையகமாக மட்டுமே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த நிலப்பிரபுத்துவ இராணுவத்தன்மை கொண்ட அரசு வந்து சாமுராய் அப்படின்னு சொல்லப்பட்ட இராணுவ வீரர்களால் நிர்வகிக்கப்பட்டது. The government was a feudal military government administered by samurai or warriors. The Mongols, who changed the course of history in Asia and terrified Europe, were successfully repulsed by the Japanese under the Sagunate. அந்த சேகுனேட்டினுடைய ஜப்பான் வந்து சேகுனேட்டினுடைய தலைமையில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. ஜப்பான் வந்து வெற்றி கொண்டது. அப்படி இருந்தாலும் yet the decline of the ruling dynasty started and in 1338 AD the Kamakura Sagunate ended. அப்படி வளர்ச்சி பெற்றாலும் 1338 வந்து அது வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. A new line of Sagunate came to power known as Ashikaga Sagunate that lasted for 235 years. அதுக்கு பிறகு மீண்டும் அசிகாகா அப்படின்னு சொல்லக்கூடிய சேகுனேட் வந்து ஆட்சியை கைப்பற்றி அவங்க வந்து 230 இயர்ஸ் வந்து ஆட்சியில் நீடித்தாங்க. இந்த காலகட்டத்திலையும் பட் திஸ் வாஸ் எ பீரியட் ஆஃப் கன்ஃப்ளிக்ட் அண்டு வார். இங்கேயும் ஒரு குழப்பமும் போர்களும் ஏற்பட்டுச்சு. 3 men அல்டிமேட்லி ரெஸ்கியூடு ஜப்பான் ஃப்ரம் த ப்ரொலாங்டு சிவில் வார். உள்நாட்டு குழப்பங்கள் வந்து ஒரு 3 பேர்த்துக்கிடையே ஏற்பட்டுச்சு. அதில் தேவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அதுகளை வந்து யாருக்கெல்லாம் அந்த போரானது ஏற்பட்டுச்சு அப்படின்னா போர்புனாகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், டைமியாஸ் அல்லது ஹிடயோசி அப்படின்னு சொல்லக்கூடிய பெசன்ட்டும், தொகுகவா இயாசு அப்படின்னு சொல்லக்கூடிய லார்டு, இவங்களுக்கிடையே மிகப்பெரிய அளவில் போட்டியானது ஏற்பட்டுச்சு. பை த எண்ட் ஆஃப் 16th century த ஹோல் ஆஃப் ஜப்பான் வாஸ் அகைன் யுனைடெட். ஒரு 16th centuryல தான் மீண்டும் ஜப்பானானது ஒருங்கிணைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு இஸ்லாம் அண்ட் த ரைஸ் ஆஃப் இஸ்லாமிக் எம்பையர்ஸ். அதாவது இஸ்லாமும் இஸ்லாமிய பேரரசுகளுடைய தோற்றமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ராஃபெட் முகமது எஸ்டாப்ளிஷ்டு இஸ்லாம். அது முகமது நபின்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் தான் வந்து இஸ்லாமை வந்து தோற்றுவிச்சார். இஸ்லாம் ஹேவ் எ மெசேஜ் ஆஃப் பிரதர்ஹுட். முகமது laid stress on the equality of all those who were Muslims. முஸ்லீம்களை வந்து எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவாலிட்டி
அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மொழிஞ்சிருக்காரு. திஸ் மெசேஜ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் பிரதர்ஹுட் ஹேட் கிரேட் அப்பீல் நாட் ஓன்லி ஃபார் த அரப்ஸ் ஹூ வேர் டிவைடட் இன்டு வேரியிங் ட்ரைப்ஸ் பட் ஆல்சோ ஃபார் பீப்புள் இன் தர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அது வந்து எல்லாரும் அனைவரும் சமம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும், வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது போய் சேரக்கூடியதாக இருந்துச்சு. ஹவவர் ஃபேஸ்டு வித் பெர்சிக்யூஷன் in his place of birth, Muhammad and his followers moved to the city of Yathrib. அதாவது அங்கேருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து எங்கே போனாங்க? யாத்ரீப் அப்படின்னு சொல்லக்கூடியது, எத்ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய நகருக்கு வந்து மெக்காவிலேருந்து இடம்பெயர ஆரம்பித்தாங்க. எத்ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து இடம்பெயர ஆரம்பித்தாங்க. த ஃப்ளைட் ஆஃப் முகமது ஃப்ரம் மெக்கா இன் 622 AD இஸ் கால்டு ஹிஜ்ரா இன் அரபிக். அந்த மாதிரி அவங்க மெக்காவிலேருந்து புறப்பட்டு போனது தான் வந்து அவங்க ஹிஜ்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஹானர் ஆஃப் ஹிஸ் கம்மிங் த பீப்புள் ஆஃப் எத்ரீப் ரீநேம்டு த சிட்டி ஆஃப் மெதினாட் உன் நபி த சிட்டி ஆஃப் ப்ராஃபெட். அப்படி அவங்க வந்தது தான் ஹிஜ்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஹிஜ்ரா வந்து சிறப்பிக்கக்கூடிய வகையில் எத்ரிப் நகரத்தினுடைய மக்கள் வந்து மதினாட் உன் நபி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய நகரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் சூட்டுறாங்க. பை த டைம் ஆஃப் இஸ் டெத் யுனைடெட் அண்டர் எ காமன் ஃபெய்த் த அரப்ஸ் பிகாஸ் த பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அதுக்கு பிறகு தான் அரேபியர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்லாமியனுடைய கருத்துக்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு அரேபியர்கள் வந்து ஒரு வலிமை வாய்ந்த சக்தியாக உருவாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு அரேபியன், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.